ரதிய கடுப்படியில் அக்கா அன்னைக்கு மஞ்சள் பூசணி சட்னி செய்ய போகிறேன். அக்கா ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்க. ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். தோலை சீவிட்டு நல்லா கட் பண்ணிட்டு வந்துடும். இப்போ தோலை சீவிட்டு இவ்வளோ மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா. அப்போ தான் நம்மளுக்கு வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்கும். இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிப்போம். இப்போ வாங்க சட்னி செய்ய ஆரம்பிப்போம். அக்கா ஒரு ஸ்பூன் தான் ஆயிலே விட்டுருக்குறேன். ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம். மீடியம் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக. தனியாக கறியிடக்கூடாது. அதுக்குள்ளேயும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய். இப்போ மஞ்சள் பூசணி ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு 3 பல்லு பூண்டு. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். அதையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அந்த ஒரு 3/4 கப்பு அந்த மஞ்சள் பூசணி போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. உங்களுக்கு நிறம் மாறினதுலேயே வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி கட் பண்ணி பாருங்கள். கட்டாகி இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? கட்டாகி வருது பாருங்கள். நிறம் மாறிடுச்சு பாருங்கள். எல்லோ கலராக இருந்த பூசணி நிறம் மாறிடுச்சு. அவ்வளோதான். நம்ம எடுத்து ஆற விட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். ஆறிடுச்சு. அக்கா ஜாரில் போட்டேன். இப்போ சட்னி பார்த்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு கடுகெல்லாம் போட்டு அக்கா தாளிக்க போகிறதில்ல. ஒரு 2 காஞ்ச மிளகா அப்படி லைட்டாக 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை. நல்லா வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இதை அப்படியே தூக்கி இப்போ சட்னியில் ஊற்றி ரொம்ப 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 டேஸ்டியாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். நாட்டுக்காயில் நம்ம என்ன செஞ்சாலும் அவ்வளோ ஹெல்த்தி.